அருமையானவர்கள், இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை நான் உங்களிடத்திலே கொண்டு வருகிறேன். ஒரு புதிய மாதத்திலே நாம் இருக்கிறோம். இந்த மாதம் அற்புதங்களின் மாதமாக இருக்கிறது. தேவன் அற்புதங்களை அநேகமாய், அதிகமாய், எண்ணிலடங்காத விதமாய் செய்ய போகிறார். அற்புதங்களின் மாதம். சங்கீதம் 77:14 பாருங்களேன். அதிசயங்களை செய்கிறவர் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. அப்ப இந்த மாதம் அற்புதங்களின் மாதம் என்று சொல்லியிருக்கிறோம். ஆங்கிலத்தில் நீங்க படிக்கிறப்ப யூ அலோன் ஒர்க் மிரக்கிள்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. அப்ப அற்புதங்களை நீர் மட்டுமே செய்கிறவர், நீர் மட்டுமே அதிசயங்களை செய்கிறவர். ஆண்டவர் சொல்கிறார், நான் அற்புதங்களின் தேவன், உன் வாழ்க்கையிலே அற்புதங்களை இந்த மாதத்திலே திரளாய் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்ப அற்புதங்களின் மாதம், அற்புதங்களை செய்கிற தேவன் உன் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் இந்த மாதத்தின் 31 நாளிலும் அற்புதங்களை செய்வார். நீங்க எதிர்பார்க்கணும், நீங்க விசுவாசிக்கணும். ஏன்னா அவர் செய்ய நினைச்சிட்டு அவரை தடுக்க முடியாது. நம்ம விசுவாசிச்சிட்டோம்னா ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கலாம். அவன் 15ஆம் வசனம் என்ன போட்டிருக்குன்னா, யாக்கோபு யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டு கொண்டீர். புயம்னா ஸ்ட்ரென்த் பாருங்க. அப்போ வலது கரத்தை குறிக்கும் இல்லையா? அப்போ வலது கரத்தினாலே அவர்களை நடத்தினார், தாங்கினார்லாம் இருக்கு. அப்போ ஆண்டவர் இந்த மாதத்தில் தம்முடைய வலது கரத்தினாலே உங்களை மீட்டு கொள்வார். ஆமென். உங்களை எந்த இடத்துல இருந்தெல்லாம் மீட்டு கொள்ளணுமோ, எதிலெல்லாம் நீங்க சிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களோ, ஆண்டவர் அற்புதமாய் உங்களை மீட்டுக் கொள்வார். அடுத்து 20ஆம் வசனம் போட்டிருக்கு, உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினீர். அப்ப அற்புத விதமாய் உங்களை வழி நடத்துவார். இந்த மாதத்தை எப்படி சந்திக்க போறேன்னு தெரியல. இந்த மாதத்தில் அநேக தேவைகள் உண்டு. இந்த மாதத்தில் இதை எப்படி நான் மீட் பண்ண போறேன், இந்த ஃபினான்ஷியல் நீடை நான் எப்படி சந்திக்க போறேன். ஆண்டவர் சொல்றார், அற்புத விதமாய் நான் உங்களை நடத்துவேன். ஆமென். அற்புத விதமாய் உங்களை மீட்டுக் கொள்வார், அற்புத விதமாய் உங்களை வழி நடத்துவார். மட்டுமல்ல, அற்புத விதமாய் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். அதை தான் வாசித்தோம். அற்புதங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உடைய வல்லமையை விளங்க பண்ணீர். அப்ப வல்லமையை விளங்க செய்யும் அற்புதங்கள் திரளாய் இந்த மாதத்திலே உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்வார். அவர் உண்மையுள்ள தேவன். உங்களை ஆச்சரியப்படுத்துவார், உங்களை அதிசயப்படுத்துவார். நீங்கள் அதிசயப்பட்டு பூரிப்பீர்கள். ஆண்டவர் இப்படிலாம் செய்வாரா அப்படின்னு இந்த மாதத்துல நீங்க அனுபவிக்க போறீங்க. அற்புதங்களின் தேவன் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், ஆச்சரியப்படுத்துவார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.